சமுதாயம் அதிகமா இருக்கிற இடம் வேற. ஆமா இல்ல சமூகம் பார்த்து நம்ம யாரையுமே வேட்பாளர்கள் நிக்கிறது இல்ல குறிப்பா. ஆனால் பொதுவாக நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையுமே தேர்தலை அணுகும் போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப பயபக்தியோட ஜனநாயக கடமை அது நம்மளோடது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படும். யாருமே நிக்கல அப்படிங்கிறதுக்காண்டி புறக்கணிச்சதும் கிடையாது, எல்லாரும் நிக்கிறாங்கன்னு பயந்து அஞ்சியதும் கிடையாது. எல்லா இடத்துலையும் தார்மீகமாக எங்கள் மக்களுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு மக்களுடைய விழிப்புணர்வை மையமாக வைத்து அதை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக செய்திருக்கு. நாகப்பட்டினத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? விஜய் வந்துட்டாரு, அதனால வந்து நாம் தமிழர் கட்சி இறங்கிட்டோம் அப்படின்லாம் முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. இப்போ எப்படி இருக்கு நாம் தமிழர் கட்சி? விஜய் வந்து போராட்டம் 3 நிமிஷம் பேசியிருக்காரு, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாதிப்பு? அரசியலின் ஜாம்பவான்கள் சொல்லப்படக்கூடிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் அரசியல் கட்சியை தொடங்கியவர் தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாமன் சீமான் அவர்கள். அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்களே அவங்க வந்துட்டாங்களே பயந்திருந்தோம் அப்படின்னா 2019 கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தாங்க, அப்போது விலகி இருக்கணும். அதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்ற ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒரு பெரிய மக்கள் பலத்தை செல்வாக்கத்தை உருவாக்கிய ஐயா விஜயகாந்த் இருந்தாங்க, அப்போது நாங்கள் வந்து பின்னுக்கு வாங்கியிருக்கணும். எது ஒன்றுமே பொருட்படுத்தாது மக்கள் நலன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படிங்கிறதுல எந்த சமரசமும் இல்லாம மண்வளம், மலைவளம், நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம்னு எல்லா வளங்களையும் காத்து ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா அப்படி உயிர்மனைய அரசியலை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி. நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் துணிவோடு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம